சரிங்களா? மூடிட்டு ஆரம்பிக்கப்பட்டது
ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. காலம் உண்டு, சமயம் உண்டு. காலம் உண்டுன்னா என்னதுங்க? காலம்னா வசந்த காலம், நிகழ்காலம், இந்த காலம். என்ன காலம்னா என்னது இங்கிலீஷ்ல? சீசன். சீசன் சொல்லலாமா? அடுத்த சமயம்னா நேரம், அப்படின்னா டைம்னு சொல்லலாம். அப்ப இந்த காலமும் இந்த டைமும் தலைவர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இல்லை இப்ப நம்ம அந்த கோவிலே காலிப்பட்டிருப்பார். அப்ப இந்த சமயத்தையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்ப பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுக ஒரு காலம் உண்டு. இது போல 8வது வருஷம் வரைக்கும் சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இந்த 2 காலம் தான் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்குது. யுத்த காலம், அடுத்தது என்ன காலம்? சமாதான காலம். கர்த்தர் சமாதானத்தின் பிரபு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வசந்த காலம், இந்த உலகத்திற்கு முடிவின் காலத்தை, கடைசி காலத்தை, அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இப்ப கடைசி காலத்துல நம்ம வந்துட்டோம், முடிவின் காலத்துல வந்துட்டோம், வசந்த காலத்துல வந்துட்டோம். அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருப்பது நல்லது. தேவன் கர்த்தர் நல்லவர். 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியார். கர்த்தர் நல்லவர். உலகத்தையோ உள்ளத்துல வச்சுக்கிறாரு. அந்த உலகம் தான் உங்க கையில இருக்கிற பாதாளத்தின் திறவுகோல். இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்துறீங்க உங்ககிட்டே கொடுத்துட்டாரு. இது நான் சொல்றது உண்மை. புரியுதுங்களா? உலகம் என்னது? எனக்கு தேரம். உலகம் உங்க கையிலே தான் இருக்குது. உங்க கையில இருக்கிற உள்ளத்துல வச்சுக்கிறாரு. இப்ப மெட்டீரியலா குத்துருக்கிறாரு. அதுல இருக்கிற கிரியைகள் உங்க உள்ளத்துல இருக்கு. பாக்குறீங்க, பைபிள் பட்டா கூட ஏதோ வருது, அது ஜெராக்ஸ் எடுத்துப்பீங்க மனசுல. அது போராடும். அத உலகத்தையும் உங்க உள்ளத்துல வச்சுக்கிறாரு. ஏன்னா இதுதான் முறை. இதை கடந்துதான் நம்ம போனோம். எல்லாமே கர்த்தர் நமக்கு ஒன்ன கடந்துதான் போக வச்சிருப்பாரு. நிபந்தனையோடு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். என் சமூகம் முன்னாடி அந்த ஆசீர்வாத வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நிபந்தனையோடு தான் இருக்கும் எல்லா வசனமும். நீங்க வேணா படிச்சு பாருங்க. எந்த ஆசீர்வாதம் கேலண்டர்ல போட்டு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிங்க. டேஞ்சரஸா இருக்கும். அதை கடந்ததான் ஆசீர்வாதம். அதுபோல இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் கடக்க தேவன் நமக்கு அப்படித்தான் அதை வடிவமைச்சிருக்க. ஆதியாகமம் 2:9 என்ன பண்ணீங்க? ஆதியாகமம் 2:9 டக்குன்னு படிங்க. ஆதியானவர் இதே 10 இன்ச்சா? ஓகே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமென். சோத்திரம். இந்த பாருங்களா, இங்க பாருங்க, இந்த பாருங்க. 2வது அதிகாரம் 9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மையையும் அறிந்திருக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்ப இது என்ன? இதெல்லாம் சொல்லுங்க. விருட்சம் என்னது? விருட்சம் என்ன? ஐயோ, உங்க பாஸ்ட் எதுவும் பேசக்கூடாது, மற்ற போதைகள் ஒண்ணு பேசுவானான்ட்டாரோ. விருட்சம் என்னங்க? மரம் 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 மரம். விருட்சம்னா மரம். இவ பாருங்க, இது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நல்லது. அடுத்தது நன்மை தீமை அறிந்திருக்க விருட்ச மரம். இந்த மரத்தை பார்த்தே இவங்களுக்கு இன்பமா இருக்குது. மரம் பழத்தை பறிச்சதாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட். ஆப்பிள் பழம், மாங்காய், அதுதானே வாயு ஊறதை சாப்பிடுவோம். ஆனா மரத்தை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து சிற்றின்ப மயக்கத்தினால், இந்த உலக இச்சைகளினால் நாம் இழுக்கப்பட்டு சிக்குண்டு தவித்து நிற்கிறோம். இதை நம்ம மேற்கொண்டுதான் ஆகணும். இதை கடந்துதான் ஆகணும். இந்த நிபந்தனையோடு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். புரியுதுங்களா? இவன் என்ன பண்ண கடக்க முடியல. கரெக்டுங்களா? ஏவல் கடந்தாலா? மரம் பழத்தை பார்த்தா கூட பரவாயில்ல. இந்த மரத்திலே வீக்னஸ் ஆகுதுனால நெருங்கிட்டா வசப்படுத்துறான், வஞ்சகமா பேசுறான், பழத்தையே கையில குடுத்துட்டான். முடிவுன்னா இவ சாப்பிட்டு விட்டாளா, பார்ட்னருக்கும் குடுத்துட்டான். முடிஞ்சு போச்சு கதை. இதனால தானே குடும்பத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல.
குடும்பத்துல ஏன் ஆசீர்வாதம், ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் ரிசல்ட் வரல? நம்ம மரத்தை பார்த்து ரசிச்சுன்னு இருக்கிறோம். ரசிக்க ரசிக்க அவன் வஞ்சனையா சர்வ வஞ்சனம் உள்ளது, தந்திரமா அழகா வரான். ஏய், நீ அவரை போல மாறத்துக்கு அவருக்கு பொறாம, அதனால அவன் என்ன பேசியிருப்பான் கற்பனை பண்ணீங்க. பைபிளுக்கு மட்டும் இல்ல, பயங்கரமா வசப்படுத்தியிருப்பான். உனக்கு தெரியுமா, நீ அப்படியே பயங்கரமா இருப்ப. நிறைய சொல்லியிருப்பான். வாங்கினா கடிச்சா, அதனாலதான் இந்த ஐபோன்ல ஆப்பிள் கடிச்சா மாதிரி இருக்கும். எல்லாமே இது பாருங்க, எல்லாமே இருக்குது. இதை பார்த்தா அவனுக்கு காப்பி வச்சு நிற்கிறானுங்க. அது வெளிப்படையா உங்களுக்கு தெரியுது, ஆனா கையில வச்சுன்னு அதான் சுத்தி நிற்கிறீங்க. உலகத்தையோ உள்ளத்துல வச்சுருக்கிறார். இதை கடக்கணுங்க, இதை மேற்கொள்ளணும், இதை மேற்கொள்ளணும். இது தாங்க பயிற்சி. ஏதோ சர்ச்சைக்கு வரோம் போறோம் வரோம் போறோம் வரோம் போறோம், இதுதான் தெரிஞ்சு ஷைனிங்கா இருக்கும். அடுத்த நல்லவர். ஆகவே இதை கடக்க தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். அதே 17வது வசனம் 17, நன்மை தீமை அறிந்திருக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவை என்று கட்டளையிட்டார். அப்போ இது போல நிறைய வசனங்கள் இருக்கு. 3:3-6 கூட பாத்தீங்களா, 3ஆம் அதிகாரம் 3 பாத்தீங்களா, 3-6 பாத்தீங்களா. ஆனாலும் தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்குவதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்போது சர்ப்பம் ஸ்திரீ நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. அவன் ஆப்போசிட்டா பேசுறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து கொள்வீங்க, தேவரை போல இருப்பீங்க அப்படின்னு அவன் வசப்படுத்துறான். இந்த உலகத்தில் இருக்கிற உங்க கையில் இருக்கிற செல் உங்களை அப்படித்தாங்க வசப்படுத்துது. ஆட பார்த்தாலுமே அடுத்தது இப்ப என்ன வருது, செல்லுல மாடல் 17 வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 18க்கு நீங்க எய்ம் பண்ணி இருப்பீங்க. அந்த 18ல தான் உங்களை அழிக்க போற. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது செல்ல வரப்போகுது. எவ்வளவு அழகா வசப்படுத்திட்டான் பாருங்க. புரியுதுங்களா சொல்றது? இப்போ இஸ்ரேல்ல இருந்து ஈரானுக்கு 30 நொடி, 1 2 3 4 5 6 30 நொடியை காலி போயிட்டாங்க. 30 நொடி. நான் செய்வதை காட்டிலும் பயங்கரமான காரியங்கள் செய்வன் பைபிள் எல்லாத்துக்கும் இதுலதான் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு துல்லியமா ஓடணும். இது இருக்குது, நடைபெறுது, இது இருக்குது, அடையாளத்தை காமிக்கிறாரு, நான் வரப்போறேன்னு உங்களுக்கு சொல்றாரு, கையிலேயே உலகத்தை குத்துட்டாரு, உலகம் உள்ளத்தில் இருக்குது. நம்ம எப்படி மேற்கொள்ளணும்? இது உண்மைதான் நான் சொல்றது. மேற்கொண்டே ஆகணும். வருகை மிக சமயமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். 3:12 பிரசங்கி 3:12 படிங்க. மகிழ்ச்சியா இருப்பது அவருடைய என்ன விருப்பம் பாருங்க. நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அடுத்தது நம்மளால முடிஞ்சது ஒரு நன்மை செய்யணும். நன்மை மனுஷனை இத அனுபவிக்கிறதுக்கு அவர் விருப்பம். அதனால்தான் உன்னை படிச்சு நான் சொல்றாரு. ஆனா நம்மளும் அந்த உலகத்தை மேற்கொள்ள முடியல. இங்கதான் நம்ம சிக்கிக்கிறோம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதுவரை சிலுவை இருக்குது. அந்த சிலுவை கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. 40 நாள் அவர் பாசிக்கு இருக்கிறாரு. அவராலே ஆவியானவர்களே வனாந்தரத்து கொண்டு போகப்பட்டார். புரியுதுங்களா? அவருக்கே நிபந்தனை, அதை ஜெயிச்சாதான் அடுத்தது. அப்ப அந்த சிலுவை என்ன பண்ணிட்டாரு? முறிச்சிட்டாரு. அந்த முறிச்சதை தான் அவனை தூக்கி மலை வச்சுக்கிறானுங்க. திட்டு பசங்க. புரியுது நான் சொல்றது? சிலுவை இருக்குதுங்க, அதை தூக்கி வச்சுக்கிறாங்க வேலுன்னு. அவர் முறிச்சிட்டாரு. அது என்ன பண்றதுன்னு தெரியல, கதைகளா எழுதிக்கிறாங்க. இதனுடைய அடிப்படை தான் நிரூபிக்கிறார். ஒரு தேவ மனுஷன் எல்லா வசனங்களும் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார். நீங்க எப்படி எழுதுனீங்கன்னு நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. 10 நல்ல கதைகள், இது சரித்திரம், எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஆகவே மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதையும் இல்லாமல் வேறு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தே கர்த்தர் நல்லவர். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 37 நாள் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மீண்டு கொள். கர்த்தரை நம்பி தேசத்தெல்லாம் குடியிருக்க முடியும், ஆனா சத்தியத்தை மேயணும், சத்தியத்தை மேயணும். சத்தியத்தை மேய மேய கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த உலகத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்னா சத்தியத்தை மேயணும், சத்தியத்தை மேயணும். ஆனா உலகத்துல
உள்ளத்துல வச்சுட்டாரு. உங்க திராணிக்கு ஏற்ற மாதிரி சோதிக்க மாட்டாரு, உங்களுக்கு திராணிக்கு ஏற்ற மாதிரி தான் சோதிப்பாரு. உங்களால கடக்க முடியும். ஆனா பயிற்சி எடுக்கிறீங்களா, உங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீங்களா தெரியல, நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவரே உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் நல்லவர். அடுத்தது யாக்கோபு 4:17 சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அது நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யணும். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யணும். இந்த வசனத்தை நாங்க பிடிச்சிக்கணும். இதை நாங்க எங்க குடும்பத்துல 4 பேரை கடைபிடிக்கிறோம். அதனால நாங்க செழிப்பா இருக்கோம். இதுதான் அது பாருங்க, எப்படி சொல்றது, நாங்க ரொம்ப ஜீரோங்க. எங்க மனைவி இந்த வரதட்சணை வாங்கல, எங்க மாமா கூட நானே கட்டிக்கிட்டேன். ஜீரோ, நானும் ஜீரோ. எங்க வீட்டுல எனக்கு நலம் கொடுக்கட்டு ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டு பெரிய பொண்ணு ஏன் தான செட்டில்மெண்ட் 15 வருஷம் லோன் பண்ணி சின்ன தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டேன். லோன் இருக்கும் போது தான செட்டில்மெண்ட் அவங்க பொண்ணு மேல ஏறி சார். நானு முதல் மணியினுடைய பையன், 2வது மணி கட்டினாரு. அப்ப எனக்கு தெரிய 10 வருஷம் எங்க அம்மா இறந்துட்டாங்க. எப்படி இருந்தாங்கன்னா, எங்க அம்மா இங்க பொன்பாடியில் இருக்கான். கொஞ்சம் எப்படி தூக்கி கட்டி கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. அது அவருக்கு புரிய ரயில்வே வேலை செஞ்சாரு. நல்ல அவங்க எப்பவுமே அடிச்சு நிர்வாணப்படுத்தி ரொம்ப டென்ஷன் ஆகி, டேய் நான் வரத்துக்குள்ள நீ வீட்டுல இருக்கக்கூடாது, அது தாங்க முடியாம 11 மாசமா என்ன அந்த பொன்பாடியில இப்படி வளைவு இருக்கும். அந்த வளைவுல போனீங்கன்னா அந்த வளைவுல தாலியை கைத்தியா மேல போட்டுட்டு கரெக்டா வெடிக்கா ஒரு 3:30 மணிக்கு ஈவினிங்ல எங்க அம்மா பேர் வசந்தா, அவங்க என்ன பண்ணாங்க, கூட்ஸ்ல மாட்டி இறந்துட்டாங்க. நான் மட்டும் தனியா கத்தி நிற்கிற குழந்தை, 11 மாசம் குழந்தை. அப்படி கத்தி நிற்கும் போது ஆடு மேய்க்கிறவங்க பார்த்து நாயெல்லாம் கிட்ட வருதான். சொன்ன கேள்வி தான் தெரியுமா, 11 மாசத்துக்கு தெரியாது, சொன்னதுதான் சொல்றேன். நாய்கள்லாம் கிட்ட வருதான். ஆடு மேய்க்கிறவங்க கண்டுபிடிச்சி அப்புறமா ஐயோ இது வசந்தா பையனாச்சே, வசந்தா கூட்டின்னு போயிட்டு எங்க பெரியப்பா தான் தங்கராஜ் வாரியார். அப்படி பிழைச்சவன் தான் நான். இப்ப தெரியுதா, உலகம் உருவாகத்திற்கு முன்னே தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை முன்குறித்த தெய்வம் என்னை எப்படி விட்டுருவாருங்க. நான் ஏழாவதமா தான் இருந்தேன். பாவத்தின் உச்ச கட்டம், பயங்கர பணம் என்கிட்ட. நம்ம தலைவர்லாம் வந்தா 11 டாட்டா சும்மா அப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவருக்கு சாம்பார் தான் சாப்பிடுவோம். ஐயங்கார வச்சு சாம்பார் வச்சு மீட்டிங் எடுத்துனா நம்ம தலைவரை கூட்டம் சாப்பாடு போட்டோம். இவ்வளவு வைராக்கியம் இருந்து விட்டா கருத்தை நிறுத்திக்கணும். நீங்க யாருமே நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்னடா அப்படி நடக்குது, என்னடா வருத்தம், என்னடா கஷ்டம், ஏன்டா அவளுக்கு தொல்லை, உங்களை தூக்க போற தலைவர் சாவடிக்க மாட்டாரு. அப்படி நினைச்சுக்காதீங்க. உங்களை கொண்டுதான் அநேகரை ரட்சிப்பார், உங்களை கொண்டுதான் அந்த மகிமை உதிக்கும். கர்த்தர் நல்ல வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் நல்லவர். நன்மை செய்வது அறிந்தவனாயிருக்கும், அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். 3:13 சொல்கிறது, மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் நன்கொடை, கிஃப்ட். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிஃப்டா நன்கொடையா அனுகிரகம் பாராட்டுறாரு. அது ஒரு ஈவுங்க, அது ஒரு பரிசு. காலையில எழுந்துக்கிறதே ஒரு ஈவு. கர்த்தர் நல்லவர். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை தேவன் உண்மையாகவே ஒரு நன்கொடையாக நம்மை கொடுத்து வழிநடத்துகிறார். 14 ஆவியானவரே சோதரிக்கிறோம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஏன் நிபந்தனையை வச்சா தெரியுங்களா, அவர் பைபிள், நம்ம பைபிள் சொல்லுது. 3:14 படிங்க. ஒரு வாலிப சகோதரி படிங்க, டக்குன்னு படிங்க, நேரம் இல்ல. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன். மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து, ஐயோ பைபிள்ல தானங்க இருக்குது, செய்து வருகிறார், செய்து வருகிறார். தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும். பிரசங்கி 3:14 அப்பா டெய்லியும் செய்து வருகிறார். ஏன் சொல்லுங்க, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம நன்மையா இருக்கணும், அவன் மேல பயமா இருக்கணும். அவரை பயந்தா நம்மளுக்கு ஞானம் வரும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயந்தா ஞானம் வரும். ஞானம் வந்தா அவருக்கு நம்ம மகிழ்ச்சியா வச்சுப்பாரு. மகிழ்ச்சியா வந்தா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்வோம். நன்மை செய்ய செய்ய கர்த்தர் என்ன பண்றாரோ ஒவ்வொரு நாளும் அந்த பலனை அனுபவிக்க, அந்த 3:13 பலனை அனுபவிக்கிறோம். ஈவாய் கரெக்டுங்களா?
நான் கடை ஒரு ஸ்பீடு எக்ஸ்பிரஸ், ஏன்னா டைம் இல்லை. ஐயா சகோதரி வானா சகோதரி, டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 140:13 சொல்கிறது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். எண்ணங்களையும் சகல செய்திகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்ப எத்தனைக்கு எந்த காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நம்மளுக்கு இப்ப வசந்த காலத்துல இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன காலம்? நம்மளுக்கு என்ன காலம்? வருகையின் காலம். அவங்களுக்கு என்ன காலம்? மோல் அடிக்கிற காலம். பரலோகமே என் சொந்தமே. எங்க இருப்பாங்க? ஆலயத்துக்கு தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? ஓப்னி பினேகார், ஏலி தாத்தா பசங்க, இவன் ஆலயத்துலாம் இருக்கிறானுங்க, திருவந்தெடுக்கிறானுங்க, குதிக்கிறானுங்க, அபிஷேகம் பெற்றுக்கிறானுங்க, வசத்தை பேசுறானுங்க. ஆனா பலி செலுத்தும் போது அவனுங்க அந்த மாம்சத்தை எடுத்து பயங்கர அருவருப்பா செய்யறானுங்க. ஆனா அதே இடத்துல ஒருத்தங்கிறான், யாரு? சாமுவேலு. சாமுவேலே மெல்லிய சத்தம், அந்த தரிசனம் சாமுவேல் தீர்க்க தரிசன மாதிரிட்டான். ஒரே சபையில தான் இந்த சேஷிங் இருக்கும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் நல்ல தூக்குங்க. அப்ப ஓப்னே பினேகாஸ் எங்க இருக்கிறான்? ஏலி கொடுத்தா இருக்கிறான். சாமுவேல் எங்க இருக்கிறான்? ஏலி கொடுத்தா இருக்கிறான். நம்ம எல்லாம் பைத்தியக்காரன், நம்ம சின்ன பசங்க தான். சின்ன சாமுவேலு, சாமுவேலே சாமுவேலே சொல்ல மாட்டேன்னு கேட்கிறேன். ஐயா, உலகத்தை அனுபவிக்கே தெரியும். உலகத்திலே உள்ளத்திலே வச்சுக்கிறாரு. என்ன ஜாலியாகும்னா பைத்தியக்காட்சி. இது பாருங்களேன், உலகத்துல என் பசங்க இருக்கிறாங்களே, ஃப்ரெண்டுங்க, அவனுக்கு ஏடா கடமா லவ்னு சுத்தி சூப்பரா கல்யாணம் பண்ணிட்டானுங்க. பாருங்க, போயிடும் கொடுக்குது எல்லாம். லிப்ஸ்டிக் இது வரைக்கும் கில்லி மாதிரி இருக்கிறத கில்லி மாதிரி தட்டி தூக்கி போயிட்டானுங்க. என் பொண்ணுக்கு பாருங்க, நான் லிப்ஸ்டிக் போடாதமா இப்படி இந்த 25 வயசுக்கு வளர்த்துட்டேன் பாருங்க. இது வரைக்கும் அலைன்ஸ் பண்ற எவனுமே வரணும். ஏன்னா தைரியமா என் தேவனிடத்தை சொல்ல முடியும், என் மகள் கர்த்தருக்கு பயந்த பொண்ணுங்க. நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. திருவள்ளூர்ல ஏசி நம்ம கேப்ரியல் ஐயா சர்ச்சுக்கு தான் போகுது. அங்க ஒரு பயிற்சி இருக்குது. எல்லாமே என் பொண்ணை பத்தி அவ்வளோ சொல்லுவோம், மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப புகழ்ச்சியா சொல்லுவாங்க. ஏன்னு சொல்ல, இது வரைக்கும் அலைன்ஸ் கிடைக்காது. இது இப்படிதான் சொல்லும் உலகம். இவன் லூசு, பைத்தியக்காரன், இதை ஏன் இப்படி துணியை இது மாதிரி பண்றான், ஏன் தகுடு அடிச்சுக்கிட்டு தன்னோட கேட்டுக்கிறாங்க. என் மகள் இது வரைக்கும் என்னை அதிகமா நேசிக்குங்க. அதை பத்தி கவலையப்படல. எம்பிடி படிச்சு வச்சுக்கிறோம். கடவுள் நம்ம நேர்த்தியா கொடுப்பாரு நமக்கு அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உலகத்துல உள்ளத்தை வச்சிட்டாரு. இந்த நிபந்தனையை தாண்டி தான் ஆக வேண்டும், இதை கடந்து தான் ஆக வேண்டும். அதனால நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம். இது போராட்ட விளிம்புல நிக்கிறோம். நம்ம கர்த்தர் நல்ல தலைவர் வந்தா போயிடுங்க. நம்ம இங்க இருந்து போனா அந்த உபத்திர காலத்தால இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த ஆட்சியே நம்மளால முடியலையே. சாவடிக்கிறாங்க, எல்லாம் பண்றானுங்க. அந்த காட்சி பயம், மகா கொடூரமான காலம். மறுதளிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா அவுட்டு. கர்த்தர் நல்லவர். ஆகவே 2:26 சொல்லுகிறது, அதே எல்லாமே பிரசங்கிதான். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. இனிமேல் உங்களுக்கு அந்த துன்மார்க்கன் யாரு சன்மார்க்கன் யாரு சொல்லவே முடியாது. அது நாளைக்கு பார்க்க கர்த்தர். இது மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பிரசங்கி 2:26, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் என்ன கொடுக்கிறார்களா? 2:26 பிரசங்கி 2:26 நீங்க தான் சொல்லணும். ஞானத்தை தராரு, அறிவை தராரு, இன்பத்தை தராரு. இந்த 3த்தையும் அளிக்கிறார், கொடுக்கிறாரு. எப்போ? தேவனுடைய பார்வையில நம்ம நல்லவனாய் இருக்கும்போது. அப்படி கீழே பாருங்க. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும்படியாய் போகும் பொருட்டு, பாவம் செய்கிறவனுக்கு நான் செய்யறதுலாம் நல்லது, பாவம் செய்கிறவனுக்கு அவனுடைய பார்வைக்கு எல்லாம் நல்லதுதான், நான் கரெக்டா தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிற்பான். அவனுக்கு என்ன தெரியுமா இருக்குது? என்ன பாருங்க, எல்லா பாவத்தையும் சேர்த்து குவித்து தொல்லைய கொடுக்கிறாரு. இருக்குது அந்த வசத்துல இருக்குதா? சேர்க்கிறாரு, பாவத்தை குவிக்கிறாரு, ஆக்கினி தலைமையிலே வச்சிடுறாரு, வச்சுட்டு தொல்லைய கொடுக்கிறார். இதுல இருந்து மீண்டே வர முடியாது. ஆனா நம்ம சன்மார்க்கமா வாழ்ந்தா, நம்ம நல்லவனா வாழ்ந்தா, ஞானம், அறிவு, இன்பம். கர்த்தர் நல்லவர். ஆகவே
நான் இந்த சன்மார்க்கத்தை குறித்து ஒரே ஒரு வசனம் நம்ம சொல்லி முடிக்கும். சன்மார்க்க காரியம் யோபு 1:8 சொல்கிறது. யோபை குறித்து கர்த்தரே சாட்சி வருங்க. நம்ம இப்ப இந்த காரியத்துல கடைபிடிச்சுட்டா தலைவர் சாலமோனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? சாலமோனை குறித்து கர்த்தரின் சாட்சி. யோபுன்ற இடத்துல நீங்க உங்க பேரை போட்டுங்க. யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, சாத்தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டா கேள்வி கேட்டுனே இருப்பான். நீ இல்ல நீ தப்பு, இது பாருங்க, அவன் எங்கேயும் உங்க பக்கத்துல தாங்கிறான், நேலாகிறான். நீ பண்றது தப்பு, நீ பார்த்தது தப்பு, நீ சர்ச்சுக்கு போவாது, அவள் தான் நீ குற்றம். இந்த குற்ற செயலை சொல்லி 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 உங்களை இருட்டுல போய் போட்டுருவான். அவன் சொல்லும் போதே நீங்க என்ன பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணீங்க, இது பிசாசனுடைய செயல் தான். அந்த மரத்தை பார்க்கும் போதே ஐயோயோ அது மேல இன்பமா போவாதீங்க. அந்த விருட்சத்தின் மேல கவனத்தை வைக்காதீங்க. சகோதரி, நான் உண்மையாகவே உங்களுக்கு நான் கத்தி சொல்ற காரணம் இதுதான். உலகம் அவ்வளவு மரம் விருட்சத்தை பார்த்து ஏமாந்து போகுது. கையில இன்னும் பழமே வரல. இதுதான் நாடி போயிட்டு பறிச்சிச்சு வியாபாரி. பண்ண வேலை தான் நம்ம அவஸ்தப்பட்டு நிற்கிறோம். நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ரத்தத்தை சிந்திட்டாரு. வியாபாரிக்கு ரத்தம் இல்லை, அவர் ரத்தம் நம்ம உடம்புல இருக்குது. அந்த ரத்தத்தினாலே நீங்கள நானும் சமீபமான பைபிள் சொல்றது எபேசியர்ல. அப்ப ரத்தத்துல நம்ம ஒன்னாயிட்டோம். நம்ம எல்லாருமே சொந்தக்காரர் தான். யாருன்னா மூத்த சகோதரன் தலைவர். புரியுதுங்களா சொல்றது? ஆகவே கர்த்தர் உண்மையாகவே யோபை குறித்து கர்த்தரின் சாட்சி. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? சாலமோன் எப்ப பார்த்தாலும் பாவி 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 குற்றப்படுத்தியே இருப்பாங்க. நீ பாவி, நீ பாவி. அப்ப ஜாக்கிரதையா, ஏய் நான் ஏன் பாவி? நான் ஜீவனுள்ள வார்த்தைகள், தலைவர் என் கூட இருக்கிறாரு, ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. ஜீவனுள்ள வார்த்தைகள் என் கிட்ட இருக்குது. அவர் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதை வாயில் அறிக்கைத்தினே அவங்க கிட்ட வரவே மாட்டேன். கர்த்தர் நல்லவர். அப்ப சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை. யார் கொடுக்குறது? தலைவர் சாட்சி கொடுப்பாரு. உங்களை குறித்து நீங்களே சாட்சி சொல்லாதீங்க. உங்களை குறித்து சாட்சி சொல்லுவோம். அதை நண்டு போறாங்க அந்த அக்கா, அவங்க கிட்ட கிறிஸ்து இருக்கிறாரா? அவங்களுக்குள்ளதான் கிறிஸ்து இருக்கிறாரு. அவங்களுடைய நடவடிக்கை பாடுறா, அவங்களுடைய எல்லாத்தையும் கவனி, கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிறார். இதுதாங்க நர்ச. இதை தலைவரே சொல்றாருங்க. இப்ப இன்னொருத்தவங்களை குறித்து சொன்னா தேவனே சொல்றாரு. மனுஷனை குறித்தா சொல்லுவாரு, மனுஷன் மட்டும் தான் உதவி, மனுஷன் மட்டும் தான் எல்லாமே. அது அவங்க சொல்றதுதான் தேவன் குறித்த சொல்றது. அது போலதான் அதோ உத்தமனும் சன்மார்க்கம் தேவனுக்கு பொல்லாப்பு குலைவமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இந்த சாட்சியை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்க. மல்கியா அது வேணா. துன்மார்க்கனுக்கு ஒரே ஒரு 2:4-19 டக்குன்னு துன்மார்க்கமான காரியங்களுக்கு 2:4-19 அனனியின் குமாரனாகிய யெகூ என்னன்னு ஒருத்தன் தான். அவன் யாரு? ஞானதிர்ஷ்டிகாரன். அவன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகி யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தருடைய பகைக்கிறவன் நீ. படிங்க, யார் இருக்கீங்க? படிங்க சகோதரி, கைக்க படிங்க. துன்மார்க்கனுக்கு துணை நின்று நீ சேகிக்கிட்டு பாருங்க. நீங்க பாருங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாதியில் இல்லாமலும் பரியாச உட்காரணும். நம்ம சங்கீதம் ஒண்ணுல வச்சிருப்போம், காட்டுங்களா? இப்ப துன்மார்க்கனுக்கு நம்ம சிநேகமா இருக்கக்கூடாது. பைபிள் தெளிவா சொல்லுதுங்க. துன்மார்க்கருடைய 1வது சங்கீதம் 1, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் நடப்பீங்க, அப்புறமா நிப்பீங்க, பாவிகள் வழியில் இல்லாமலும். பரியாசக்காரரு ஃபர்ஸ்ட் நடந்தீங்களா, நின்னீங்களா, உட்காந்தீங்களா? 4வது என்னது? இல்ல சகோதரி, நடந்தீங்க, நின்னீங்க, உட்காருங்க. அது அப்படிதான் சொல்லலாம். துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய நில்லாமலும் பரியாசங்களுடைய உட்காரமலும் நடந்தீங்க, நின்னீங்க, ரெஸ்ட் எடுத்தீங்க. அந்த ரெஸ்ட்லயே வசப்படுத்திட்டான், உட்காந்துட்டீங்க கதையை கேட்கறதுக்கு. உட்கார்ந்த உடனே முடிச்சுட்டான் நம்ம கதையை. 4வது மோளம் தான். அது இந்துவாங்களாம் மோளம் அடிப்பாங்க, கிறிஸ்டியன் தான் பரலோ அந்த பாட்டு தான். நல்ல பாட்டு, அது சாவு பாட்டா மாத்திட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ப்ராசஸ் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப எங்க இருக்க கூடாதா? படிக்காத இந்த துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தருடைய பகைவை நீ சிநேகிக்கலாமா? போக கூடாதுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நிற்கவே கூடாது, நடக்க கூடாது, உட்காரக்கூடாது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா
பரலோகம் தான் பார்த்துங்க தயவு செய்து. அடுத்தது 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 படிங்க சகோதரி. இந்த பிறகு என்னொன்னு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது சொல்லுது, உலக சிநேகமும் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா, கர்த்தருடைய கடுகோபம் உண்மையில் வரை இருந்தது. அப்ப இந்த துன்மார்க்கமான காரியத்துல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி நம்ம ஜாக்கிரதையாய் ஓடுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். கரெக்டா 33 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல ஒண்ணு மட்டும் இவனை என்ன பண்றாங்க மட்டும் பார்த்துலாமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12-15 நீங்களே படிங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நிறைய வார்த்தைகள் இருக்குது. இது போதும், இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீதிமொழிகள் 6:12-15 ஒரு 7 விஷயம் இருக்காங்க. ஆகடியம் பண்றாங்க. படிங்க, சத்தம் படிங்க சகோதரி. நீதிமொழிகள் 6:12-15. ஆகடியம் பேசிட்டு இருக்கிறது என்னது? நான் சகோதரி இருங்க. ஆகடியம்னா என்ன? ஆகடியம் இது மாதிரி நம்ம குற்றந்தஸ்ல வச்சா எப்படி? நிறைய வார்த்தைகள் இது புரியாத வார்த்தை. ஏன்னா மொழியாக்கம் பண்ணது அவங்களுக்கு அப்பத்திக்கு தெரியல. அதனால அவனுக்கு என்னவோ அந்த பாஷையை ஏற்றாங்க. ஆகடியம் இது அதுன்னு. ஆகடினா தீய வார்த்தையை பேசு, தீமையான காரியங்களை பேசுறது, தேவையில்லாத பாஷை, வீணான சம்பாஷை நல்லொழுக்கத்தை கெடுக்கும், வீணான சிந்தனைகளை கேடு உண்டாகும். பைபிள் சொல்லுது. அதுதான் ஆகடியம். புரியுதுங்களா? பைபிள் சொல்றதுதான். தீயவாய் யோசனை பண்ணாலும் எது வந்தாலும் நம்மளுக்கு கேடும். அதைதான் பேசக்கூடாதுன்னு பதில் சொல்லு. ஆகடியம். அடுத்தது சகோதரி, கண்களால சைகை காமிக்கிறாங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கண்களால் சைகை காமிக்கிறார்கள். கால்களால பேசுறாங்க. காலில் போய் வாய வைக்க முடியுமா? இது பாருங்க, தலைவர் எல்லாத்தையும் அழகா படிச்சுக்கிறாரு. காலில் பேசுறாங்கன்னா அப்ப காலில் வாய் இருக்குன்னு அர்த்தம். காலில் பேசுறாங்க, கண்ணில் சைகை காட்டுறாங்க. அடுத்தது 4வது சகோதரி, கால்கள்ல பேச. 4வது விரல்கள்ல போதனை செய்யறான். விரல்கள்ல போதனை செய்யறான். இருக்குதா? அதை ஒட்டிக்கல. ஒண்ணு என்னது? ஆகடியம் பண்ணக்கூடாது. தாறுமாறா தீய வார்த்தையில பேசக்கூடாது. 2வது கண்களால சைகை காட்டக்கூடாது. 3வது கால்களை தூக்கி வாயை காலில் வச்சுக்கூடாது. காலால பேசக்கூடாது. அடுத்தது தன் விரல்களால் போதனை டீச் பண்றான். விரல்லையே டீச் பண்றாங்க. அதே புரிஞ்சுக்குது, அதே போய் செத்துங்க. முடிஞ்சு போச்சு கதை. அடுத்தது 5வது இருதயத்தில் திரியாவரம் உண்டு. திரியாவரம்னா திரியாவரம்னானது சோத்ரம் எல்லாம் சோத்ரம் போடுறது. மேல தீய எண்ணம், வீணான எண்ணம், தீய எண்ணம் தான் திரியாவரம். அடுத்தது இருதயத்துல திரியாவரம் கொண்டோம். 6வது இடைவிடாம பொல்லாப்புங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொல்லாத சிந்தனையே இருக்கு. ஏன் சொல்லுங்க? இவ்வளவு ப்ராசஸ் 5ல அவரு நடந்து நினைக்கிறாரு. துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கிறதுனால என்ன பண்றான்? இது பாருங்க, துன்மார்க்கிற ஆலோசனை நடக்கிறான். ஆகடியம் வந்துச்சு. அப்ப நிக்கிறான். நிக்கும் போது என்னென்ன வந்துச்சு? கண்ணு, காலு, விரலு நிக்கிறதுனால பயிற்சி அழகா அதுலயே பேசுறான், அதுலயே போதிக்கிறான். இப்ப உட்கார்ந்து இறுதியில வீணான சிந்தனை, பொல்லாப்பு காரியத்தையே யோசிச்சுடுங்க. யோசிக்க அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா வழக்குகள் வந்துச்சு. கரெக்டா கடைசியா படிங்க சகோதரி. வழக்குகள் உண்டு பண்ணி எங்க நிக்கிறான்? இப்ப தேவாலயத்துல ஒரு சாட்சியா நிக்க வேண்டியவ, இல்ல ஒரு பாடல் மூலம் தேவனை மகிமைப்படுத்த போடுவ, இல்ல வசனங்களை சொல்ல வேண்டுவ, சங்கீதத்தை வாசிக்க வேண்டியவ கோர்ட்ல போய் நின்னுங்கிறான். யார் நிக்கிறான்னா கல்லாலேயே பொண்ணு சாவச்சிட்டான். ஏன் இவன் என்ன பண்ணான்னா விரல்ல காமிச்சுக்கிறான், காலில் பேசிக்கிறான், இருதயத்துல கிரியாவரம் கொண்டு இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் பொல்லாப்பி யோசிச்சிருக்கிறான். இப்ப சாவடிச்சுட்டாங்க. வழக்குகளை வாங்கின கோர்ட்ல இருக்கிறான். எங்க வீட்டுக்கு அப்படிதாங்க பண்ணிட்டாங்க. எங்க எந்த வழக்கு இருக்கும் போல அந்த இடத்த அப்படியே விட்டு வந்துட்டு பேருக்குதான் நான் சொன்ன பாருங்க. எப்படி தெரியுமா? 0 நாங்க. ஆனா திருவள்ளூர்ல கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் வீட்டு எப்படி வந்து சத்தியமா தெரியாது. நான் லோனு எல்லாம் எனக்கு போட்டதில்ல. திடீர்னு பாருங்க 28 மே மாசம் நான் ரிட்டையர்டு. எனக்கு 58 வயசு ஆகுது. இன்னும் 2 வருஷம் தான். எனக்கு லோன் கூட தரமாட்டான்.
அப்ப அண்ணன் வந்து வரோம் 2 வருஷம் தான் வந்து தொழுது வரோம். அப்போது என்கிட்ட பணம் இல்லை, என்னை ஏமாத்திட்டாங்க, பொண்ணு மேல எழுதிட்டாங்க. நானும் எங்க வீட்டுல நடுவுல நிக்கிறோம், ஒண்ணுமே புரியல. என்ன பண்ண இந்த கான்ஃபரன்ஸ் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், எல்லாம் போராடி ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்க 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 நாங்க வாடகை பாருங்க, அந்த வாடகையில எல்லாம் இண்டி காட்டினாங்க. அவங்களுக்கு பணத்தை வாங்கி அவங்க இஎஸ்ஐ போயிடுவாங்க. 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் மாசம் மாசம் அனுப்புவோம். எல்லாம் எங்க மனைவியுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து. அப்ப என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் ஃபைல் பண்ண சொன்னாங்க. டேக்ஸ் ஃபைல் பண்ண 27 லட்சம் கொடுத்தாங்க லோன். எனக்கு போய் பார்த்தேன், நான் பார்த்தேன் என்ன பண்ணுன்னு தெரியல. அப்ப அர்பன் பேங்க்ல சேரல மாட்டேன், எங்க அப்பா சொன்னதெல்லாம் சேரத வானாரு. ஒரு 5 வருஷமா சேர்ந்துருந்தேன். அங்க போன ஒரு 17 லட்சம் கொடுத்தாங்க. வீடு கட்ட 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 ஆரம்பிச்சோம் பாருங்க, எப்படி வந்தது நேத்து புரியுது. என்கிட்ட பணமே இல்லை, ஒரு நன்மை செஞ்சோம், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தேவை விருப்பம். நாங்க நன்மை செஞ்சோம், அவரு எங்களுக்கு நன்மை செஞ்சுட்டாரு. எப்படி செஞ்சாருன்னா, அந்த பணத்தால யாவும் பணமே எங்களுக்கு தெரியல, அந்த பணத்தால லோன் கொடுத்தான். அழகாக முடிச்சுட்டு பையனுக்கு எம்பி கூட மாதிரி பண்ணிருக்கோம். பயங்கர பிரமிப்பா கல்யாணம். ராமேஸ்வரம் வேணா எனக்கு கேட்டு போறேங்க, அவ்வளவு பிரமிப்பா நடந்தது ரெட்டில்ஸ்ல. அது ஓப்பன், இந்த புல்லு தரைங்கெல்லாம் இருக்குல்ல, ஓப்பன் பிளேஸ்ல எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இதுதாங்க கர்த்தர் நன்மை. நீ எப்போ நீ நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டியோ, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய ஏற்கனவே தீர்மானிச்சிட்டார். இந்த வார்த்தைகள் சொன்னது உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமா இருக்கும். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, இருந்தாலும் நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு 9 நிமிடம் அதிகமாக எடுத்துன்னு இருக்கிறேன். கர்த்தர் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஐயா உங்களுடைய போதகர் மேய்ப்பர், உங்களுடைய கண்காணி அவர் தான். தயவு செய்து கடைசி காலத்துல அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. பைபிள் அப்படி சொன்ன நான் சொல்ல, அப்ப ஏமலுக்கு கோச்சு யாரா தேவன் சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அவர் கருத்து கீழே அடங்கி இருங்க. மேய்ப்பர் சில நேரத்தில் அடிக்க தோணும், அடி வாங்கிதான் ஆகணும். நம்ம ஏன்னா பழத்துல ஊந்துருவோம், இருட்டுல போவோம், பழத்துல ஊந்துருவோம். அப்பதான் எழுதுறான், மரண பள்ளத்தாக்கே விழுதான் பல்லாப்புக்கு பயப்படும். யாரு? தாவீது. அவன் போறது எண்ணத்துல பழத்துல ஊன்ட்டான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தடுப்போம். தேவன் உண்மையாகவே எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்குது, உண்மையா ஆசீர்வாதமா இருக்குது. உண்மையா சொல்லுங்க, பொய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தான் ஆசீர்வாதத்துல பாதி கட் பண்ணுவாரு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதமா இருக்கா? நாங்க வந்தது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? அதை கூட சத்தமா தான் சொல்லுங்க. பசி எனக்கு தான் இந்த பாருங்க, காலையிலிருந்து நான் ஃபாஸ்டிங் தான் வந்துக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்டிங் மாதிரி தெரியுதா? உங்களை பார்த்தா தான் பாவமா இருக்குது. ஒரே ஒரு டீ மட்டும் அங்கே குடிச்சா குடிக்க மாட்டேன், ஒரு டீ குடிச்சிட்டு கத்தி நிற்கிறேன். நீ உங்களுக்கு கேட்டது பதில் சொல்ல பண்றீங்க. உங்களை பார்த்தா எனக்கு எனர்ஜி அப்படியே போயிடுது. நீங்க அல்லேலூயா சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பூஸ்ட் ஆகும். அதுதான் பாசங்க அல்லேலூயா சொல்றது. தூங்கக்கூடாது, அல்லேலூயா வேற மேட்ரு. ஆனா தூங்கக்கூடாது, எழுப்புறதுக்காக அல்லேலூயா நினைப்பாங்க. கர்த்தர் நல்லவர். உண்மையாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்திற்காக, என் குடும்பத்திற்காகவும், முக்கியமா என் பொண்ணுக்காக தயவுசெய்து ஜெபிங்க. ஒரு அலைன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ். கர்த்தர் நல்லவர். இந்த ஜீவனுள்ள வார்த்தையில் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா உங்க போதகருக்கும் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் நான் மனதார ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம வரும்பொழுது இந்த முகங்கள்லாம் நம்ம அங்க பார்த்துடணும். ஏன்னா நீங்க அங்க பார்த்துறதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்க பேசிட்டு போறேன், அதான் சொல்றாங்களே, பிசாசு பிடிச்சிக்கோ, எனக்கு பிடிக்காது, நாங்க வந்துருவேன் அப்படின்னாலும் நீங்களும் வரணுன்ட்டு தான் நான் கத்தி கத்தி பேசுறேன். இந்த முகமெல்லாம் நம்ம அந்த சாயல் தெரியும். மறுரூபம்னா நம்ம சாயல் தெரியுமா? என் மனைவி வந்துக்குதான்னு பார்க்கலாம், என் பையன் வந்துக்கிறான்னு பார்க்கலாம், சாயல் தெரியும். அதனால நம்ம கண்டிப்பா அங்க மீட் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ். మనుషులకు అగ్నిమగాను మనుషులను ఆకర్షించుగాను ఈ లోకం ఒక వృక్షం పోలికమైనను కూడా అది మనల్ని మోసం చేస్తుంది, మనలందరినీ కూడా నాశనంలోకి తీసుకెళ్తుంది అన్న విషయాన్ని తెలుసుకొని మనమందరం కూడా జాగ్రత్త పడి దేవుని వైపు తిరగడమే ఈ యొక్క సందేశం యొక్క ముఖ్య సందేశం. మనమందరం కూడా దేవుని వైపు చూద్దాం.
దేవ సందేశాన్ని మరి ఈరోజు దేవుని బిడ్డలను బట్టి దేవుడు ఆశీర్వదించాలని వారి కుటుంబాలు దీవించబెట్టమై వారు స్తోత్రం చేస్తూ ప్రార్థన చేస్తున్నారు. హల్లెలూయా, స్తోత్రం నా స్తోత్రం తండ్రి, స్తోత్రం స్తోత్రం. మహాపరిశుద్ధమైన దేవా, కృపగల మా తండ్రి, దయగల మా దేవా, ఇరవైనా చెన్నై ప్రాంతం నుండి అయ్యారు సామాన్య నడిపించినందుకు నీకు స్తోత్రం. అలా ఎక్కువ నడిపించినందుకు నీకు స్తోత్రం. ఆయన వారు పంచుకున్న సాక్ష్యాలు నీకు స్తోత్రాలు. నా ప్రభు వాక్య సందేశానికి స్తోత్రం తండ్రి. పలు ప్రాంతంలో వెళ్ళి పలు యొక్క సంఘాలు వెళ్ళి సువార్త చెప్పి అనేక మంది నా ప్రభు ఈ రాజ్యం వైపు నడిపించబడాలి ఆశీర్వాదం నడిపిస్తున్నందుకు నీకు స్తోత్రం. ప్రతి గ్రంథంలోనైనా 3వ అధ్యాయంలో చెప్పండి ఒక మంచి మాటగా నీకు వందనాలు ప్రభు. మా కళ్ళు, మా వేళ్ళు, మా యొక్క నా తండ్రి ప్రతి అవయవులు కూడా అయ్యా మమ్మల్ని నా తండ్రి ఏ విధంగా లోక కార్యాలను నడిపిస్తుందో వాటి పట్ల దుర్మార్గుల పట్ల జాగ్రత్తలు నా తండ్రి వాక్యం సాగిస్తుంది. నీకు స్తోత్రాలు. మా హృదయాలైనా నా ప్రభు ఏ మాత్రం దుర్మార్గం పాలించుకొని వెళ్ళిపోకుండా పరిశుద్ధమైనటువంటి ఆలోచన మా హృదయం మాకు దయచేయాలి. నీకు స్తోత్రాలు. హృదయ శుద్ధి కలిగిన వారి కృప చూపించండి. ఈరోజు తరచుగా ప్రతి పిల్లలకై వందనాలు. సంతోష సమాధానం నెమ్మది ఆశీర్వాదం పెట్టడం దయచేయాలి. ఎంతమంది ఈ దినమున తండ్రి ప్రభువాని పాదాల చేత కష్టముతో, బాధతో, కన్నీరుతో, వేదనతో సన్నిధించారు. యేసు నామములో విడుదల దయచేయండి. సమాధానంలో విడుదల కృప చూపించమని యేసు క్రీస్తు నామములో అడిగి వచ్చిన ప్రతి ప్రజలు వేడుకుంటున్నాము తండ్రి. ఆమేన్. ఆకాశంలో చెప్పేది ప్రార్థన చేద్దాం. నా పరిశుద్ధపరచబడిన నా జీవించున్న ఈ చిత్త భూమించున్నా రాజ్యం శక్తి నిరంతరం నా ప్రాణ నా ప్రాణమా ఎక్కువ సంధించు. ఆయన చేసిన ప్రకారం పరిశుద్ధాత్మ సహవాసం ఇప్పుడు ఎల్లప్పుడూ సదాకాలం అందరికీ తోడై నడిపించుగాక. హల్లెలూయా, స్తుతి మహిమ హల్లెలూయా.